விமானத்தின் அவசரகால கதவு திறந்தது. உயிர் பிழைக்க ஒரே ஒரு நொடி மட்டும் இருந்தது. ஆனால் அந்த 22 வயது விமானப் பணிப்பெண் வெளியே ஓடவில்லை. மீண்டும் மரணத்தை நோக்கி உள்ளே ஓடினாள். 1986 ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி இந்தியாவைச் சேர்ந்த விமானப் பணிப்பெண் நீர்ஜா பானோட் பாகிஸ்தானின் கராச்சி விமான நிலையத்தில் பணியில் இருந்தார். அப்போது 4 ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் விமானத்திற்குள் புகுந்தனர். ஒரே நொடியில் நூற்றுக்கணக்கான பயணிகளின் வாழ்க்கை மரணப் போராட்டமாக மாறியது. ஆனால் அடுத்ததாக நீர்ஜா செய்த காரியத்தை யாரும் எதிர்பார்க்கவில்லை. பயங்கரவாதிகள் அமெரிக்க பயணிகளை தேடினர். அதை உணர்ந்த நீர்ஜா பலரின் அமெரிக்க கடவுச்சீட்டுகளை ரகசியமாக மறைத்தார். அதனால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. அடுத்த 17 மணி நேரம் நூற்றுக்கணக்கான உயிர்களின் நம்பிக்கை அவர்தான். பிறகு விமானத்தின் மின்சாரம் திடீரென துண்டிக்கப்பட்டது. தாங்கள் சிக்கிக்கொள்ளப் போகிறோம் என்று நினைத்த பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுடத் தொடங்கினர். அந்த குழப்பத்தில் விமானத்தின் அவசரகால கதவு திறந்தது. நீர்ஜாவுக்கு வெளியே குதித்து உயிர் தப்ப வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவர் வெளியே போகவில்லை. முதலில் குழந்தைகளை தூக்கி வெளியே அனுப்பினார். பிறகு பெண்களை அனுப்பினார். பிறகு முதியவர்களை அனுப்பினார். கடைசியாக 3 சிறிய குழந்தைகள் பயத்தில் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை விட்டுவிட்டு அவர் ஓடவில்லை. அவர்களை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு வெளியே அழைத்துச் செல்ல முயன்ற அந்த நொடியில் பயங்கரவாதிகளின் தோட்டாக்கள் அவரது உடலை துளைத்தன. இப்படிப்பட்ட உண்மை கதைகளுக்கு எங்களை பின்தொடருங்கள். அந்த 22 வயது இந்திய பெண் அன்றே உயிரிழந்தார். ஆனால் அவர் காப்பாற்றியவர்கள் 300க்கும் மேற்பட்ட உயிர்கள். தனக்கு கிடைத்த ஒரு உயிரை நூற்றுக்கணக்கான அந்நியர்களின் உயிராக மாற்றிய பெண் நீர்ஜா பானோட். சிலர் நீண்ட காலம் வாழ்வதால் ஹீரோக்கள் ஆகிறார்கள். சிலர் சில நொடிகளில் ஒரு தலைமுறையே மறக்க முடியாத ஹீரோக்கள் ஆகிறார்கள். இப்படிப்பட்ட உண்மை வீரக்கதைகளுக்கு எங்களை பின்தொடருங்கள். விமானத்தின் அவசரகால கதவு திறந்தது. உயிர் பிழைக்க ஒரே ஒரு நொடி மட்டும் இருந்தது. ஆனால் அந்த 22 வயது விமானப் பணிப்பெண் வெளியே ஓடவில்லை. மீண்டும் மரணத்தை நோக்கி உள்ளே ஓடினாள். 1986 ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி இந்தியாவைச் சேர்ந்த விமானப் பணிப்பெண் நீர்ஜா பானோட் பாகிஸ்தானின் கராச்சி விமான நிலையத்தில் பணியில் இருந்தார். அப்போது 4 ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் விமானத்திற்குள் புகுந்தனர். ஒரே நொடியில் நூற்றுக்கணக்கான பயணிகளின் வாழ்க்கை மரணப் போராட்டமாக மாறியது. ஆனால் அடுத்ததாக நீர்ஜா செய்த காரியத்தை யாரும் எதிர்பார்க்கவில்லை. பயங்கரவாதிகள் அமெரிக்க பயணிகளை தேடினர். அதை உணர்ந்த நீர்ஜா பலரின் அமெரிக்க கடவுச்சீட்டுகளை ரகசியமாக மறைத்தார். அதனால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. அடுத்த 17 மணி நேரம் நூற்றுக்கணக்கான உயிர்களின் நம்பிக்கை அவர்தான். பிறகு விமானத்தின்